காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயில் வந்து கடந்த டிசம்பர் மாதம் சட்ட நோட்டீஸ் வழங்க சென்ற மருத்துவாச்சாரியர் விவேக் சூர்யா என்பவரை வந்து கோவில் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து அறைக்குள் இழுத்து சென்று வந்து அவருடைய பாரம்பரிய உடை, அதாவது அந்த அவருடைய ட்ரெடிஷனல் அந்த ஒரு மருத்துவாச்சாரியருக்கு அடையாளம் இருக்கு, அந்த அடையாள உடையில கிழித்து அவர் அவமதித்து இது பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான வீடியோவில் ஆதாரோட என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து காவல்துறை வீரர்களும் 7 மாதங்களுக்கு முன்னாடி புகார் கொடுத்துருக்காரு. அது தொடர்பாக 7 மாதங்களாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். இதனால வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மனிதனுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதியலைன்னா என்ன பண்றதுன்றது தெரியல. வேறு வழியெல்லாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். நீதிமன்றம் தீர விசாரிச்சு வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியை வந்து கொடுத்தவர்கள் வந்து நம்ம கிட்ட சொன்ன பொழுது நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை, அதாவது அந்த செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்த பிறகு அவர்கள் காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த செய்தியை எந்த ஊடகங்களும் வெளியிட மறுக்கின்றன. எப்படியாச்சும் நீங்க இந்த செய்தியை வெளியில கொண்டு வாங்க அப்படி சொல்லிதான் இந்த செய்தியை வந்து நம்ம கிட்ட அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். இன்னும் அது வந்து தொடர்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார், HRNCக்கு ரமேஷ் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். திடீர்னு அவர் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறாராம். ஆய்வுக்கு போய் அதை கண்டுபிடிக்கிறாராம், இதை கண்டுபிடிக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஒரு அவரை பத்தின பரபரப்பு செய்திகளாக வெளியிட்டு கொண்டு மாறுவேஷத்துல தெரியாது. இப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் திருச்செந்தூர்ல அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படிலாம் சொன்னார். ரைட். இப்ப நம்ம அவர்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி, இந்த கேஸை நான் சொல்றேன்ப்பா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியை நம்ம முழுமையா என்ன நடந்தது என்பதை நம்ம இங்க விவரிக்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விவேக் சூர்யா என்பவர் ஏற்கனவே அந்த தேவ வரதராஜ பெருமாள் கோவில் பொறுத்த வரைக்கும் அங்க திருப்பணி என்பது தொடங்கினதிலிருந்தே பல முறைகேடுகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே வந்து பழமையான கோவில்களை வந்து இந்த மாதிரியான திருப்பணிகள் செய்வதற்கு முன்னாடி ஏஎஸ்ஐயிடம் இருந்து இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து பல இதெல்லாம் வாங்கணும், அனுமதியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா பல தொன்மையான சிற்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்டட விஷயங்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வந்து பாழாக்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நடைமுறை திட்டமானது ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த நிபுணர்களை எல்லாம் வைத்து கொண்டு தான் அதை வந்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பல விஷயங்களை அங்கே மாறுதல் பண்ணுகிறார்கள். சில படிக்கட்டுகள் எல்லாம் மாற்றுறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்கே நடக்கும் பொழுது அதை எதிர்த்து வந்து இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு, எக்கச்சக்க முறைகேடுகள் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஈவன் லோக்கல்ல இருக்கக்கூடிய கமிட்டி அந்த அவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு இந்தந்த பணிகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட பேசப்படவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சுதான் ஏற்கனவே வழக்கு போடுறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தடை விதிக்கிறது நீதிமன்றம். அப்போ இந்த தடை விதித்ததுக்கு அப்புறம் இந்த பணிகள் செய்ய முற்படும் பொழுதுதான் இந்த விவேக் சூர்யா என்பவர் அந்த நீதிமன்ற ஆர்டரை ஒன்று கொடுக்கறதுக்காக போறார். இந்த ஆர்டருக்கு இதை வச்சு நீங்க இதுக்கு மேல எப்படி பணி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்பதற்காக போகிறார், தட்டி கேட்பதற்காக. போன இடத்துல அந்த செயல் அலுவலர் அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு, அவர் ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற ஆட்களை வைத்துக்கொண்டு அவர் மேல வந்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவரை அவமானப்படுத்தும் விதமாக அவருடைய ஆடைகளை களைந்து எல்லாமே பண்றாங்க. இந்த அடிக்கிறார்கள், எல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் முடிஞ்சு இவர் எங்கேயாவது அதை வெளியில சொல்லிட போறாருங்கிறதுக்காக இவர் மேலேயே அந்த அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து என்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ய முற்பட்டார், அதனால நான் உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மேல வழக்கும் பதியப்படுகிறது. இந்த பெண்மணி ஏற்கனவே பல்வேறு தரப்புல இதே மாதிரி சொன்னதாக ஒரு புகார் உண்டு, இந்த மாதிரி சொன்னதாக புகாரும் உண்டு நீங்க சொல்ற மாதிரி. ஸோ இந்த நிலையில தான் இவர் மேல அதாவது அந்த பெண்மணி, அதாவது செயல் அலுவலர் கொடுக்கக்கூடிய வழக்கினுடைய பேர்ல இவர் மேல வழக்கு பதிக்கிறாங்க, திரு விவேக் சூர்யா மேல. ஆனால் அதே நேரத்துல விவேக் சூர்யா கொடுத்த வழக்கின் பேர்ல செயல் அலுவலர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது கடந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்கள். அதற்கு பிறகு விவேக் சூர்யா வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு நிவாரணத்தை பெற்றிருக்கார். ஆனால் நீதிமன்றத்தை நாடி இவர் வந்து இதை பெற்றதுக்கு பிறகும் கூட இன்னைக்கு அவருக்கு நியாயம் என்பது கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்ப நம்ம HRNC அதாவது அறநிலையத்துறை அமைச்சராக கூடிய திரு ரமேஷ் அவர்கள் இதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? இப்ப அவர் தான் அமைச்சரா இருக்காரு.
இப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறை அதிகாரி தான் இந்த அம்மா மேலே தான் இப்போ புகார் இருக்கு. அப்போ இதை வந்து இவர் செய்ய போகிறாரு. இப்போ ஏதோ கோயிலுக்குலாம் போகிறாருல, இப்போ நேராக இந்த கோயிலுக்கு போய் இப்போ குற்றச்சாட்டு வந்திருக்கு. வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், பக்தர்களுக்கு நாங்கள் தேவையானது செய்வோன்றார். அந்த கோவிலுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பக்தராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் தான் இந்த விவேக் சூர்யா. இப்போ அவருக்காக இவர் வந்து பேச போகிறாரா, இந்த கோவிலினுடைய செயலலுவலாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை டிஸ்மிஸ் செய்வாரா, அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சு செய்வாரா? ஏன்னா இவ்வளோ அராஜகம் அங்கே நடந்திருக்கு, எக்கச்சக்க அராஜகம் நடந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் நிறைய புகார்களை அங்கே வைக்கிறார்கள். பல சிரமங்களுக்கு பக்தர்கள் அங்கே உள்ளாகி இருக்கிறார்கள் உட்பட பல விஷயங்கள் இருக்கு. அங்கே அந்த தங்கப்பள்ளி கூட திடீரென்று இருக்கும், திடீரென்று இருப்பதில்லை. இது மாதிரி பல்வேறு புகார்கள் அங்கே இருக்கு. இப்போ உடனடியாக இவர் இப்போ அந்த இடத்துக்கு சென்று இந்த புகார்களை எல்லாம் பார்த்து உடனடியாக சரி செய்ய போறா, நம்ம பொறுத்து பார்ப்போம். நம்ம அவருக்கு டைம் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க தானே சொல்றாங்க, நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், வந்த உடனே நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டால் நாங்கள் எப்படி எல்லாம் சரிப்படுத்துறது அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரே இதில் எல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வழக்கை குறித்து இப்போ இவர் என்ன செய்ய போகிறார்? ஏன்னா ஏற்கனவே ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இத்தனை நாள் நடைமுறையில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் அதை மதிப்பதில்லை, அதை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடில் தான் இவ்வளவு நாள் இந்த ஹெச்ஆர்என்சி என்ற டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு கொண்டு வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். எவ்வளோ கண்டெம்ட்டு, எத்தனையோ முறை வந்து நீதிமன்றங்கள் கேவலப்படுத்தியும் கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுத்ததா தெரியல. இப்போ எந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஸ்டேஷன் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்க செயல்படலை அப்படின்னு சொன்னால் இனி வந்து இந்த நீதிமன்றம் அந்த காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா அது கண்டெம்ட் தானே. அப்போ காவல் அந்த போலீஸ்காரர்கள் மேலேயும் நடவடிக்கை என்பது எடுக்கப்படுமா அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு நாள் இல்லது எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்யப்படும், நாங்கள் தான் தூய சக்தி என்று வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இதில் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து எக்கச்சக்க முறைகேடுகள் எல்லாம் இருக்கிறது. அதை விட்டுட்டு திருச்செந்தூர்ல வந்து அர்ச்சகரே இல்லை, அவர் அங்க பூஜை செய்யக்கூடியவர்கள் யார் என்று நம்பிக்குது. அது ஒரு அர்ச்சகரே இல்லாத ஒரு ஆள், ஒரு அவரை பிடிச்சி வச்சுட்டு அவர் தான் அர்ச்சகர், இனி அவர் பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கக்கூடிய கதைகள் சஸ்பெண்ட் பண்ண இந்த கதையெல்லாம் இல்லாமல் உண்மையாகவே இங்க பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்குங்கிறத இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக இப்ப நம்ம தெரிவிச்சிருக்கோம், டைரக்டா ஓப்பனாவே தெரிவிச்சிருக்கோம். இனி இதை வந்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஹெச்ஆர்என்சி என்பது இன்னைக்கு நம்ம ஒரு இந்துக்களை வந்து அந்த அவர்களுடைய கோவிலிருந்து இந்துக்களை வந்து பிரிப்பதை ஒரு நோக்கமாகவே வைத்துக்கொண்டு இந்த ஹெச்ஆர்என்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை தான் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்ம இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹெச்ஆர்என்சியினுடைய வேலையே வந்து நிர்வாகம் செய்வது மட்டும்தான் ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை. ஆனா உங்க இஷ்டத்துக்கு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை உடைப்பதோ, இல்லை உங்க இஷ்டத்துக்கு அந்த கோவிலை திருப்பணி செய்வோம் என்பதோ கிடையாது. இல்லை உங்க இஷ்டத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதோ, இல்லை நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஒரு சாமிக்கு வந்து உணவு படைப்பதோ அதெல்லாம் ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை. உங்க வேலை கணக்கு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்துட்டு சரியில்லைன்னா நீங்க அதை சரி பண்ணி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணணும், அந்த கோவில் விட்டு நீ வெளியில போகணும். 5 வருஷத்துக்கு மேல உனக்கு ஒரு கோவில்ல உனக்கு வேலையே கிடையாது. முதல்ல அவளுக்கு கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு வெளியில தான் நீ இருக்கணும். நீ மொத்தமே இப்ப நீ இருக்கிறதே சட்டவிரோதமாக நீங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக இந்த கோவில்களில் இருந்து கொண்டு அங்கே பக்தர்களை வந்து அவர்களுக்கே அந்த கோவில்களுக்குள் இடமில்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஹெச்ஆர்என்சி என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால்தான் அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோஷத்தை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி இந்த புதிய அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம்.